போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமைலாம் இருக்கட்டும், இதனால நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆக போகுது? சத்யா போலீஸ் வேலைக்கு போயிட்டா இந்த குடும்பத்தை யார் மாமா கவனிச்சுக்கிறது? ஏற்கனவே சத்யா ஒரு மருமகளா இந்த குடும்பத்துக்கு எதுவுமே செஞ்சதில்ல. எப்ப பாரு எங்கேயாவது ஊரை சுத்திக்கிட்டு வம்பு எடுத்துக்கிட்டு வரா. இதுல போலீஸ் வேலை வேற. சொல்லவே வேண்டாம், விளங்கிடும். ஏன் பொண்ணுங்க வேலைக்கு போனா குடும்பத்தை கவனிச்சிக்க முடியாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சத்யா. எல்லாம் வாய்ப்பந்தல் தான். நானும் வேலைக்கு போறேன்னு பெருமை பித்திக்க வேண்டியதுதான். குடும்பத்து மேல எந்த அக்கறையும் கிடையாது. என்னமா பேசுற? நாட்டுல எத்தனை பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க? அவங்க எல்லாம் புருஷனை கவனிக்கலையா இல்ல குழந்தைங்களை கவனிச்சுக்கலையா? இவங்க வேற. இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போற லேடிஸ் வீடு ஆபீஸ் ரெண்டுத்தையும் சூப்பரா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நான் குழந்தைய பைக்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரியில வேலை செய்யறத நீங்க பேப்பர்ல படிக்கல? பிரபு, ஊருக்கு கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அது சத்யா செய்வாளா? ஏன் இந்த டவுட்? ஏன் செய்ய மாட்டா? என் மருமகளால எதுவும் செய்ய முடியும். பொறுப்பை கொடுக்காம நீங்களா முடிவு செய்யக்கூடாது. சத்யா நிச்சயம் வீட்டையும் நாட்டையும் கண்டிப்பா காப்பாத்துவா. மாமா, இதெல்லாம் சரி வருமானு தெரியல. அதனால நான் சொல்றத நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. எல்லாமே நல்லதா நடக்கும். நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாமா. சத்யா ரெண்டையும் எப்படி சமாளிக்கிறான்னு நாங்க பாக்குறோம். சரி வா, அந்த லெட்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். பேபி, இன்னுமா போட்டோக்கு முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். நமக்கு கடைசியா இருந்த ஆயுதமும் போச்சு. மாமா இப்படி பல்டி அடிச்சிட்டாரே. ச்சே, சத்யா லோக்கல் ரவுடியா இருப்பான்னு பார்த்தா பக்கா கேடியா இருக்கா. ஐயோ, சைலண்டா ஒவ்வொரு காரியமா சாதிச்சுக்கிட்டு வரா. ஒரு ரவுடி போலீஸ் அதிகாரியா வரதா? சத்யாவை கார்னர் பண்றதுக்கு நமக்கு இருந்த ஒரே பாயிண்ட் அவளுடைய அடிதடி ரகல தான். இப்ப அதுவும் போகுது. இனி அவ நம்மள கார்னர் பண்ணுவா. வீட்டுல அவளுடைய வாய்ஸ் தான் ஜெயிக்கும். வாய்ஸ விடுங்க, கிழவன் கேஸ பாருங்க. அவ எஸ்ஐ ஆன உடனே அத பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு சீக்கிரமா நம்மள கண்டுபிடிக்க போறா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன நான் புலம்பிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? தெருவுல கடந்த சாணிய பிள்ளையாரா மாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மறுபடியும் எப்படி தெருவுல வீசி எறியறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இனி என்ன பண்றது? சத்யா தான் போலீஸ் ஆக போறாள். அவ போலீஸ் ஆக மாட்டா, ஆகவும் விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, சத்யா பிரபுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது, இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும் ஆக முடியாது. நிர்மலா, நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இப்ப அவள நல்ல பொண்டாட்டி, நல்ல மருமக அப்படின்னு எல்லா பாராட்டும் இப்ப அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அத நாசமாக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத செஞ்சா இப்ப எல்லாரும் பாராட்டுற அதே வாயால நீ இந்த குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு அவளை திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, வீட்டை விட்டே துரத்துவாங்க. அப்படின்னா அந்த பிளான நம்ம உடனே பண்ண வேண்டியதானே நிர்மலா? அத இப்பவே செஞ்சோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அதுக்கு ஒரு டைம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அப்படின்னா பிளான்? நான் தான் புது எஸ்ஐ. என் பேரு சத்யா, சப் இன்ஸ்பெக்டர் சத்யா. இனி என் ஏரியாவில் ட்ரக்கு, திருட்டு, கொலை
எதுவும் நடக்க கூடாது. மீறு நீங்க என்கவுண்டர்ல எல்லாரையும் போட்டு தட்டு போய்க்கினே இருப்ப. ஜாக்கிரதை. சூப்பர். ஆனா நீ இன்னும் போலீஸ் ட்ரைனிங்கே போல, அதுக்குள்ள பஞ்ச் டைலாக்லாம் பேசி பழகிட்டு இருக்கியா? குட் 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 குட். ஹலோ, இனிமே என்ன ரவுடி பேபிலாம் கூப்பிட கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் மேடம். ஆனா நீங்க என்னதான் போலீஸ் ஆனாலும் எனக்கு நீங்க பொண்டாட்டி தானே. என்னைக்குமே நீ ரவுடி பேபி. டோன்ட் டச். இப்ப நான் எஸ்ஐ. என்ன சீண்டுனா உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிரு. ஐயோ, அரெஸ்ட் பண்ணா நான் என்ன திரம பண்ணுவேன்? உன்னை அப்படியே கட்டி புடிச்சுவேன். கட்டி புடிச்சா உன்னை தூக்கி ஈவ்டீசிங் கேஸ்ல ஜெயில போட்டுருவேன். உள்ள உனக்கு கிஸ்ஸ லஞ்சமா கொடுத்து நான் வெளியில வந்துருவேன். லஞ்சமே வாங்காத எஸ்ஏ சத்யா இந்த லஞ்சத்தை மட்டும் வேணாம் சொல்ல மாட்டாளே. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. அப்புறம் இவனத்துக்கு எனக்கு அளவு எடுக்கிறா. ரவுடி பேபி என்ன இப்படி கேக்குற? போலீஸ் வேலைன்னா நான் சும்மா நினைச்சியா? நல்லா ஹைட்டும் வெயிட்டும் பாடிலாம் நல்லா ஃபிட்டா இருக்கணும் தெரியுமா? அதனாலதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கை நீட்டு. அப்புறம் எங்க ஷோல்டர்மா? ஐயா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீஸ். ஓவரா பேசுன வாயவே தச்சிடுவேன். எப்படி? அது 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 கடைசி வரைக்கும் அந்த வாயை தக்க முடியும். ஓகே. ரெடி பேபி, சூப்பர். 70 செகண்ட்ல வந்திருக்கு. உன் பாடி ஒன்றும் ஃபிட்டா இல்லையே. உனக்கு எஸ்ஐ ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேடம், நீ செலக்ட் ஆக மாட்ட. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், சத்யாவால முடியும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டம் பிரபு. போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். மேடம் மேடம் இல்ல மேடம், இப்படி திடீர்னு ஓடுனதுனால தான் டைம் அச்சீவ் பண்ண முடியல. 20 செகண்ட் டிஃபரெண்ட் இருக்குமா? சான்ஸே இல்ல. போயிட்டு வா. இப்பவே உனக்கு பாரு எப்படி மூச்சு வாங்குது. உன்னால மறுபடியும் எப்படி ஓட முடியும்? இல்ல மேடம், கண்டிப்பா நான் ஓடுவேன் மேடம். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. உன்னால முடியாதுமா. மேடம் ஹலோ, நீங்க வா. இங்க பாரு என்ன பண்ற. இங்க பாரு, நீ 50 செகண்ட்குள்ள ஓடி ஆகணும். இப்ப என்ன உனக்கு எனர்ஜி வேணுமா? ரோடி பேபி,
ஐ லவ் யூ. அமல் விவேக் போச்சு. ஐயோ, நீ ஃபாஸ்டா ஓடணும். அதுக்கு உனக்கு எனர்ஜி ஒன்றும் இல்லை. என் கண்ணை பாரு.